ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டெலகிராம் அக்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம். அதில வந்து டூரல் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஒரு மொபைல்ல வச்சுட்டு 2 அக்கவுண்ட் எப்படி வந்து நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணலாம்? மல்டிபிள் ஐடி எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரே ஒரு மொபைல வச்சு, ஒரே ஒரு டிவைஸ் வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய டெலகிராம் ஆஸ் யூசுவல் ஒண்ணு வச்சிருப்பீங்க. அத வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து இருக்கு பாருங்க. கீழ டவுன் பட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல. ஸோ இத வந்து நீங்க டச் பண்ணணும். ஸோ இந்த டச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி 2 அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? 2 அக்கவுண்ட் காட்டுது. பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் என்னென்னன்னு ஷோ ஆகுது. செகண்ட் திங் வந்து நம்ம ஷோ பண்ணுனா செகண்ட் அக்கவுண்ட். இது பாருங்க. இது செகண்ட் அக்கவுண்ட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடிஷனலா இன்னொரு அக்கவுண்ட் வேணும் அப்படின்னும்போது, இங்க ஆட் த அக்கவுண்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? பிளஸ் சிம்பல் மாரி காட்டுதுல்ல. ஸோ இந்த ஆட் த அக்கவுண்ட் வந்து குடுக்கணும். இந்த ஆட் த அக்கவுண்ட் ஒண்ணு குடுத்ததுக்கு அப்புறம், இங்க வந்து கண்ட்ரி கேட்கும். இந்தியாவ பொறுத்தவரையும் +91 தான். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். நீங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண பிறகு பாருங்க ஈரான் வருது. சப்போஸ் நம்ம வந்து 580 இங்க மாறுது. ஸோ ஓகே நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஃபிளாக் இருக்குல்ல, இங்க வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். இந்தியா. ஸோ சப்போஸ் நீங்க ஸ்க்ரோல் அப் பண்ணி பார்க்கலாம். இங்க இந்தியா பண்ணீங்கன்னா இந்தியான்னு வந்துரும். நீங்க இந்தியான்னு குடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிருச்சு பாருங்க. இங்க +91 நம்ம ஆல்ரெடி பிகினிங் சொன்னது தான். +91 மாறிருச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம அத வந்து பார்த்துட்டு, இங்க வந்து சைன் இன்டு கான்டாக்ட் இந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுடைய மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில வரணுமான்னு கேட்குது. ஆமா, எஸ் குடுத்துட்டு இங்க வந்து ஏரோ மார்க் இருக்குல்ல ப்ளூ கலர்ல இந்த ஏரோ மார்க் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்க குடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சைன் ஆயிடும். சைன் அப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம், அந்த ஓடிபிய வந்து நீங்க என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து டூரல் அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். இந்த கான்டாக்ட்ல என்னென்ன இருக்கோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். இதில வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பிகினிங் காமிச்சது தான். இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட். இது வந்து செகண்ட் அக்கவுண்ட். ஓகேவா? நம்மளுக்கு தேர்ட் அக்கவுண்ட் வேணும்னா, மல்டிபிள் எவ்வளோ வேணா நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். பட் நம்பர் வந்து சேஞ்சஸ் நம்பர் வேற வேற தான் இருக்கணும். ஒரே நம்பர வச்சு நீங்க வந்து டூரல் அக்கவுண்ட் பண்ண முடியாது. அது வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, நீங்க ஒரே ஒரு அக்கவுண்ட் வச்சு இப்போ ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா, அது சைன் அவுட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து இதில வந்து நீங்க பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், இதில என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதில வந்து கம்பல்சரி ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து இதில வந்து இதில வந்து பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கும். இங்க வந்து செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் சார்ட் செட்டிங், பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கும். இந்த பிரைவசி செட்டிங் டச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நெறைய ஓடி வரும். இது எல்லாமே அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா, இதில இன்வைட்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த இன்வைட் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டெலகிராம்ல சப்போஸ் யூஸ் பண்ணாதவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கலாம் வந்து நீங்க வந்து இது கம்பல்சரி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது, சில பேர் நீங்க டெலகிராம் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நெறைய ஒரு அக்கவுண்ட்ல வந்து உங்களோட குரூப்ல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படி ஆட் பண்றாங்கன்னு யார் ஆட் பண்ணது? இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ யார் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. ஹூஸ் கேன் யூ ஆட் மீ அப்படின்னு கேட்டுது. இந்த எவ்ரிபடின்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாரி டெலகிராம்ல யாரால அக்கவுண்ட் வச்சிருக்காங்களோ, அவங்கலாம் அவங்க நம்பர வச்சு நீங்க வந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அக்கவுண்ட் வந்து உங்கள ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து மை கான்டாக்ட்ன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணி வச்சு நான் என்னுடைய கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான் குரூப்ல ஆட் பண்ணணும். அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷனு. இது பண்ணல நோபடி என் கான்டாக்ட்ல இருக்கிறவன் வேணா யாருமே என்ன வந்து ஆட் பண்ண வேண்டாம். அப்படின்னும்போது இது வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? இதில வந்து அலோ த எக்ஸ்பெக்டேஷன் இது பஸ் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க இவங்க ஒண்டி தான் அலோ பண்ணணும் அப்படின்ற மாரி ஆட் வேணா குடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மை கான்டாக்ட் குடுத்தா எல்லாமே கான்டாக்ட் வந்துரும். நோபடினா யாருமே வராது. எவரிபடினா எல்லாமே வந்துரும். ஸோ எனக்கு பர்ட்டிகுலர் நம்பர் இவர் தான் ஒரு 10 பேர், 20 பேர் உங்களுக்கு நெய்பர்ஸ் தெரிஞ்சவங்க, ஃபேமிலிஸ் இதெல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒண்டி ஆட் பண்ணணும்னா, இது வந்து ஆட் த யூசர் பண்ணா, அவங்க ஒண்டி குரூப்ல வந்து ஆட் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து டிப்ஸ் அண்ட் மோர் தென் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.